ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம். சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புத்தான். அப்படி சில பேர் இருப்பதால் தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் க்ஷணகாலமாவது மனசடங்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது. நேரே ஒரு ஞானியை பார்க்கும்போது தான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விஸ்ராந்தி கிடைக்கிறது என்றில்லை. சுகபிரம்மம், ஜடபரதர், சதாசவ பிரம்மேந்திரால் போன்ற சும்மா இருந்தவர்களை பற்றி படிக்கும்போதும் கேட்கும்போதும் கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கவ்விக்கொள்கிறது. சாப்பாடு போடுவது, மருந்து போடுவது, பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இந்த சாந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம். அது மாத்திரம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்தும் பரம உபகாரம் நடக்க செய்கிறான். ஆனாலும் அவன் ஞானி என்னவோ தான் உபகரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயே தான் ஊறிப்போய் கிடப்பான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.